இன்றைக்கு இருட்டுல போகும்போது அந்த இருட்டை கண்டு பயப்படுகிற பாட்டு பாடிக்கிட்டே போவாங்களாம். அந்த பயம், தேர்தல் தோல்வி என்ற பயம் ஸ்டாலினுக்கு வந்துவிட்டது. ஸ்டாலின் அவர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள். அவர்களுக்கு என்ன தேவை அதை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய தலையாய பணி. உங்களுக்கு அப்படி இல்ல, குடும்பம் தான் முக்கியம். மக்களை பற்றி கவலைப்படாத தலைவர் திரு ஸ்டாலின். அண்ணா திமுக அப்படி அல்ல, எப்பொழுதும் மக்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அது மட்டுமில்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா? 2021ஆம் ஆண்டு 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. நம்ம கிராமத்துல ஏரி குளம் குட்ட அங்க எல்லாம் வேலை பணி நடக்கும். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களாமா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணி புரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தினாங்க, அதுவும் உயர்த்தல. 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்தினாங்களா? செய்யல. அதோட இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 100 ரூபாய் கேஸ் மானியம் கொடுப்பதா சொன்னாங்க. கொடுத்தாங்களா? ஒவ்வொரு குடும்பத்திற்கு கூடுதலா 1 கிலோ சக்கரை ரேஷன் கடையில கொடுப்பதா சொன்னாங்க. கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? அது மட்டும் இல்ல, நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில கடன் வாங்கினாங்க, கடனை கட்டாங்களா? அந்த கடன் ரத்து பண்ணாங்களா? ஆக ஒண்ணுமே செய்யல. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு. எல்லாம் பெண்கள் நிறைய வந்து அமர்ந்திருக்கிறீங்க, சிந்திச்சு பாருங்க. ஏதோ இவருடைய அப்பா ட்ரஸ்ட்ல இருந்து மாதந்தோறும் குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் கொடுப்பது மாதிரி பேசிட்டு இருக்காரு. அரசாங்க பணத்திலிருந்து கொடுக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க சொந்த பணத்தை கொடுக்கல. இன்னைக்கு திரு ஸ்டாலின் குடும்பத்திற்கு மட்டும் 8000 கோடிக்கு மேல ட்ரஸ்ட்ல பணம் இருக்குது. இந்த பணம் எல்லாம் எப்படி வந்தது? இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரா? சிந்திச்சு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி பயந்தாங்கோலின்னு சொல்றார். நான் மட்டுமில்ல, எங்க தொண்டங்களோட பயப்பட மாட்டோம். பயப்படுமா? நம்முடைய தலைவர்கள் அப்படியே வளர்த்திருக்கிறாங்க. வீரம் நிறைந்த மறவர் கூட்டம் அண்ணா திமுக. சொந்த காலில் நிற்கின்ற கட்சி அண்ணா திமுக. உன்னை போல பல கட்சிகளை கூட்டணி வைத்துக் கொண்டு அவள் முதுகிலே ஏறி சவாரி செய்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி இல்ல. உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி, மக்களுக்கு நன்மையை செய்து மக்களிடத்தில் இருந்து வாக்குகள் பெறுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அதுதான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுகவை குறைத்து எடை போட வேண்டாம். இந்த மண்ணிலே 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி அண்ணா திமுக கட்சி. பொன்விழா கண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. எங்களை பார்த்தா பயம்னு சொல்ற, பயம் வேணா உங்களுக்கு இருக்கலாம், திமுகவுக்கு பயம் இருக்கலாம். பயம் வந்து விட்டது.